இங்கே இந்த லேடி அவங்க சின்ன பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்டா சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்களோட பசியை போக்க அவங்களோட வயிற்றுல துணியை வச்சு நல்லா டைட்டா கட்டிக்கிறாங்க. அம்மாவோட பசியை புரிஞ்சுக்கிட்ட ஃபர்ஸ்ட் பொண்ணுமே அவளோட ஃபுட்ல ஒரு பைட் அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறா. அந்த அம்மாவுமே சாப்பிட்றத பார்த்து அவங்க பொண்ணுங்க 4 பேருமே சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க. அந்த லேடியுமே அவங்க 4 பேருமே எப்படியாவது நான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த லேடி கிட்ட சுத்தமா அமௌண்ட் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்ட அவங்களோட செகண்ட் டாட்டருமே அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு வெளியே போய் 4 ஸ்டிக்கை எடுத்துட்டு வரா. அதுல ஒரு ஸ்டிக்கை பாதியா உடைச்சிடுறா. யாருக்கெல்லாம் பெரிய ஸ்டிக் வருதோ அவங்க ஸ்கூல் போய் படிக்கிறான்னு சொல்ல அங்க உள்ள அவளோட அக்காவும் தங்கச்சி 2 பேருமே அந்த பெரிய ஸ்டிக்கை எடுத்துடுறாங்க. அவங்க படிக்க வச்ச 3 பேருமே நல்ல பொசிஷனுக்கு போயிடுறாங்க. அதுல இருந்த ஃபர்ஸ்ட் பொண்ணுக்குமே ஒரு பணக்காரனோட மேரேஜ் நடக்குது. அதை பாக்குறதுக்காக அவங்க அம்மா அவளுக்கு பிடிச்ச பண்டெல்லாம் கொண்டுட்டு போறாங்க. அப்படின்னு பார்த்தா அங்க உள்ள செக்யூரிட்டியுமே அந்த லேடியை பிச்சைக்காரங்க நினைச்சுக்கிட்டு உள்ளெல்லாம் போகக்கூடாது, பெரிய ஆளுங்களோட மேரேஜ் நடக்குதுன்னு சொல்லிடுறாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்களோட பொண்ணுமே ஏன் என்கிட்ட சொல்லாம இங்க வந்தீங்க, என்கிட்ட சொல்லாமலாம் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்பன்னு பார்த்தா அவ மேரேஜ் பண்ணிக்கிற போற பையனுமே யார் இந்த லேடி, இவ்வளவு அழுக்கா இருக்காங்க, அவங்களை இங்க இருந்து போக சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த லேடியுமே நம்ம படிக்க வச்ச பொண்ணுமே நம்மளை இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போறாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க ஒரு பொண்ணு மேல இடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு யாருன்னா அவங்களோட செகண்ட் டாட்டர் தான். அந்த பொண்ணுமே அவங்க அம்மா கழுத்துல உள்ள கயிறை பார்த்துட்டு தான் அவங்க அம்மான்னு சொல்லி அவளுக்கு ரியலைஸ் ஆகுது. அந்த பொண்ணுமே அவங்க அம்மாவை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாத்துக்கிறா.